அமெரிக்க அதிபர் டிரம்பை சிரியா நாட்டின் தற்காலிக அதிபர் அகமது அல் ஷரா சந்தித்து பேசினார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் இப்பேச்சுவார்த்தை நடந்தது. சிரியாவை 50 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வந்த அசாத் குடும்பத்தின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்த நிலையில் தற்காலிக அரசு அமைந்திருக்கும் நிலையில் இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. இரு நாட்டு தலைவர்களும் நேரில் சந்திப்பது கடந்த 25 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. முன்னதாக சிரியா மீதான பொருளாதார தடைகள் திரும்பப் பெறப்படுவதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து வளைகுடா பகுதி நாடுகளின் தலைவர்களையும் டிரம்ப் சந்தித்தார். அப்போது ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுத்து நிறுத்த தான் ஆர்வமாக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவளிப்பதை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று டிரம்ப் அப்போது வலியுறுத்தினார். உக்ரைன் ரஷ்யா இடையே 3 ஆண்டுகளாக போர் நீடித்து வரும் நிலையில் முதல் முறையாக இரு நாடுகளும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளன. துருக்கி நாட்டில் உள்ள இஸ்தான்புல் நகரில் இப்பேச்சுவார்த்தையில் ரஷ்ய தரப்பிலிருந்து அதிபர் புட்டின் பங்கேற்பாரா என்பது தெரியவில்லை. புட்டின் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் மட்டுமே தானும் வருவேன் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இப்பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பில் பேச அமைச்சர் மார்கோ ரூபியோவையும் தனது பிரத்யேக தூதர்கள் ஸ்டீவ் விட்காஃப், கீத் கெல்லாக் ஆகியோரையும் அதிபர் டிரம்ப் அனுப்பி வைக்க உள்ளார். முன்னதாக ரஷ்யா உக்ரைன் இடையே போரை நிறுத்த டிரம்ப் தனித்தனியாக நடத்திய பேச்சுவார்த்தைகள் பலன் தராத நிலையில் தற்போது இரு நாடுகளின் நேரடி சந்திப்பு நடைபெற உள்ளது. அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள அனிதா ஆனந்த் கூறியுள்ளார். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லேபர் கட்சி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக அனிதா ஆனந்தை பிரதமர் மார்க் கார்னி நியமித்துள்ளார். அனிதா ஆனந்த் கனடாவின் முதல் இந்திய வம்சாவளி வெளியுறவு அமைச்சர் என்ற பெருமையை பெறுகிறார். அனிதா ஆனந்தின் தந்தை பஞ்சாபி என்பதும் தாய் தமிழர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு கனடா ஊக்கம் தருவதாக குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் இந்திய தொடர்புள்ள ஒருவரை வெளியுறவு அமைச்சராக நியமித்திருப்பது கவனம் பெறுகிறது. மேலும் இலங்கை தமிழரான கேரி ஆனந்த சங்கரியும் மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்காக ஒதுக்கிய நிதியை அமெரிக்க அரசு 31% குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்தகவல் தெரியவந்துள்ளது. நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் ஆராய்ச்சிக்கான நிதி $135 கோடி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது அறிவியலுக்கு எதிரான போர் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கானோர் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தவிர ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேலும் $450 மில்லியன் நிதியை டிரம்ப் அரசு குறைத்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டிற்காக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மே 16ஆம் தேதி மீண்டும் அமெரிக்கா செல்ல உள்ளார். அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக் உள்பட பல முக்கிய வர்த்தக பிரதிநிதிகளை பியூஷ் கோயல் சந்தித்து பேச உள்ளார். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பை தவிர்க்கும் நோக்கத்தில் இருதரப்பு வர்த்தகம் மூலம் சுமூக தீர்வு காண மத்திய அரசு முயற்சி செய்து வருகிறது. முன்னதாக இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கடந்த மார்ச் மாதம் பியூஷ் கோயல் சென்றார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சியின் தலைவராக அஜய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 40 நாட்களாக இப்பதவி காலியாக இருந்த நிலையில் அஜய்குமாரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். அஜய்குமார் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறை செயலாளராகவும் பதவி வகித்தவர். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற முக்கியமான பணிகளுக்கு தேர்வை நடத்தும் அமைப்பு யுபிஎஸ்சி என்பதால் அஜய்குமாரின் நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள ஜெய்சங்கரின் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவரது பாதுகாப்பு படைப்பிரிவில் மேலும் 2 குண்டு துளைக்காத கார்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு 33 சிஆர்பிஎஃப் காவலர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான சூழலை கருத்தில் கொண்டு உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. குடியரசுத் தலைவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் சந்தித்தனர். முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் ஏபி சிங், கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர்.
பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாகவும் இது இந்திய பாதுகாப்பு படையினரின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிக்காட்டுவதாக பாராட்டியதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பில் திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், கூச்சமே இல்லாமல் முதல்வர் மார்த்தட்டுகிறார் என்றும் அவர் கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடத்தியிருப்பார் என்பதற்கு அண்ணா பல்கலை மாணவி வழக்கும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய ஹம்பக் என்றும் பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கில் யாரும் உரிமை கோருவதில் முகாந்திரம் இல்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். இந்த தீர்ப்பு நமக்கு மாமருந்தாக இருக்கிறது, ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது. இதனை வரவேற்கிறோம். இதில் யாரும் கிரெடிட் எடுக்கிறதுல ஒன்றும் முகாந்திரம் இல்லை. அவரவர் செய்ய வேண்டிய கடமையை அரசு செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். எடப்பாடி அவர்கள் இருந்த காலத்தில் இதை சிபிஐக்கு ஒப்படைத்தார். அவருடைய கடமையை அவர் செய்தார். சிபிஐ இதிலே காலம் தாழ்த்தவில்லை, அலட்சியப்படுத்தவில்லை. மிக பொறுப்புணர்வோடு இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறது. அதனால் இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழிப்பதில் இந்தியாவுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றி கிடைத்திருப்பதாக சர்வதேச போர் விவகார நிபுணரான ஜான் ஸ்பென்சர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் பாகிஸ்தானில் எந்தவொரு இடத்தையும் தாக்க முடியும் என்பதை இந்தியா நிரூபித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் இந்திய ராணுவமே வலிமை வாய்ந்தது என்பது இம்மோதலில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவை மையமாக கொண்ட மாடர்ன் வார் இன்ஸ்டிடியூட் ஒரு பிரிவின் தலைவராக ஜான் ஸ்பென்சர் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புதிய தலைமை நீதிபதிக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் முடிவுக்கு வந்த நிலையில் அவரது இடத்திற்கு நீதிபதி BR கவாய் வந்துள்ளார். இவர் வரும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை தலைமை நீதிபதி பதவியில் இருப்பார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவியை வகிக்கும் 2வது பட்டியலினத்தவர் என்ற பெருமையையும் நீதிபதி BR கவாய் பெறுகிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அடுத்து வேறு எந்த அரசு சார்ந்த பணிகளையும் ஏற்கப் போவது இல்லை என்று நீதிபதி சஞ்சய் கண்ணா தெரிவித்திருக்கிறார். நீதிபதியாக இல்லாவிட்டாலும் சட்டத்துறை சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவிற்கு பின் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இதற்கு முன்பு பணி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள் சிலர் ஆளுநர், மாநிலங்களவை MP உள்ளிட்ட பதவிகளை வகித்திருந்தனர். இது சில விமர்சனங்களுக்கும் ஆளாகியிருந்தது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் நிறுத்தம் ஏற்பட தானே காரணம் என்று ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இதற்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பயந்து தேச பாதுகாப்பில் பிரதமர் நரேந்திர மோடி சமரசம் செய்து கொண்டாரா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரு நாட்டு பிரதமர்களையும் ஒரே மாதிரி பார்க்கிறார் என்றும் இதை பிரதமர் அலுவலகம் ஏற்கிறதா என்றும் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா வினவியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் சில இடங்களுக்கு சீனா பெயர் வைத்த நடவடிக்கை பொருட்படுத்த தேவையில்லாத ஒன்று என்று இந்தியா கருத்து தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் செய்தியாளர் ஒருவரின் கேள்விக்கு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஷ்வால் பேசியபோது, அருணாச்சல பிரதேசத்தில் சில இடங்களுக்கு சீனா பெயர் வைத்துள்ளதால் அப்பகுதி இந்தியாவுடையது அல்ல என்றாகிவிடாது என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற செயல்பாடுகளை இந்தியா ஒருபோதும் ஏற்காது என்றும் ரன்தீப் ஜெய்ஷ்வால் கூறியுள்ளார்.
அருணாச்சல பிரதேசம் அப்போதும் இப்போதும் எப்போதும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவில் சீனாவின் குளோபல் டைம்ஸ் மற்றும் சின்ஹுவா செய்தி நிறுவனங்களின் எக்ஸ்தல பக்கங்கள் அரசால் முடக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தின் சில ஊர்களின் பெயர்களை தங்கள் நாட்டு மொழியில் சீனா குறிப்பிட்ட நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் இந்தியாவுடன் நடைபெற்ற மோதல்கள் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியிடும் செய்திகளை சரிபார்க்காமல் அப்படியே சீன ஊடகங்கள் பரப்பிய குற்றச்சாட்டிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக சரிபார்க்கப்படாத தகவல்களை வெளியிட வேண்டாம் என பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் சீன ஊடகங்களை கேட்டுக் கொண்டிருந்தது. இதே குற்றச்சாட்டின் பேரில் துருக்கி நாட்டு அரசின் சமூக தளமான டிஆர்டி வேல்டின் பக்கங்களையும் இந்தியா முடக்கியுள்ளது. எனினும் சீன துருக்கி ஊடக எக்ஸ்தல பக்கங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்து மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. தவறுதலாக தங்கள் நாட்டுக்குள் நுழைந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை 3 வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒப்படைத்தது. கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது. 23ஆம் தேதி இந்திய எல்லையை தவறுதலாக தாண்டி பாகிஸ்தானுக்குள் நுழைந்த பிஎஸ்எஃப் வீரர் பூர்ணம் குமார் ஷா சிறைபிடிக்கப்பட்டார். தற்போது பதற்றம் தணிந்துள்ள நிலையில் இருதரப்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அதிகாரிகள் உரிய விதிமுறைகளை அனுசரித்து பூர்ணம் குமார் ஷாவை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதற்கு பதில் நடவடிக்கையாக தங்கள் பிடியில் இருந்த பாகிஸ்தான் வீரர் ஒருவரையும் இந்தியா விடுவித்தது. அட்டாரி வாகா எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் பரஸ்பரம் அவரவர் நாட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் உள்ள ஜெய்சங்கரின் இல்லத்தை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவரது பாதுகாப்பு படைப்பிரிவில் மேலும் 2 குண்டு துளைக்காத கார்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு 33 சிஆர்பிஎஃப் காவலர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகான சூழலை கருத்தில் கொண்டு உளவுத்துறை அளித்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எதிரிகள் செலுத்தும் ட்ரோன்களை இடையிலேயே தாக்கி அழிக்கும் மைக்ரோ ராக்கெட்டுகளை இந்தியா வெற்றிகரமாக சோதித்திருக்கிறது. ஒடிஷா மாநிலம் கோபால்பூர் கடற்கரை பகுதியில் இந்த சோதனை நடைபெற்றது. இந்த ராக்கெட் எதிரி ட்ரோன்கள் 2.5 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கு வந்தாலும் தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை. மிகவும் எடை குறைவான, செலவு குறைவான இந்த ராக்கெட்டிற்கு பார்கவஸ்திரா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டை சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் தயாரித்திருக்கிறது. மண், தரை, கடல் என்று எப்பகுதியிலிருந்தும் செயல்படும் வகையில் இந்த ராக்கெட் உருவாக்கப்பட்டுள்ளது. நவீன கால போர்களில் ட்ரோன்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கும் நிலையில் இந்தியாவின் புதிய தயாரிப்பு கவனம் பெறுகிறது. சிறுபான்மையின மக்களின் உரிமைக்காகவும் அரசியல் அமைப்பை காக்க வேண்டிய ஜனநாயக பொறுப்பிற்காகவும் தமிழக வெற்றிக் கழகம் என்றும் முதன்மை சக்தியாக களத்தில் நிற்கும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வக்ஃப் திருத்தச் சட்டத்திற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் எதிர்மனுதாரரின் பதிலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதில் உரை தாக்கல் செய்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்கு விசாரணை வியாழக்கிழமை நடைபெற இருக்கும் நிலையில் தாவேகாவின் பதிலுரையில் சிறுபான்மையின மக்களுக்குரிய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக உள்ள இச்சட்டம் அடிப்படை உரிமைகள் மேல் கை வைக்கிறது என்ற அபாயத்தை முதன்மையாக கோடிட்டு காட்டியுள்ளோம் என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். வக்ஃப் திருத்தச் சட்டத்தை எதிர்ப்பதாகவும் இஸ்லாமியர்கள் உரிமைகள் பறிபோவதை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று தொடர்ந்து பேசி வரும் திமுக அரசு செயல் அளவில் அதற்கான நடவடிக்கைகளை எப்போது மேற்கொள்ளும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலியல் வழக்கில் கைதான மதபோதகர் ஜான் ஜெபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையின் கிங் ஜெனரேஷன் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடத்தில் மத போதகராக இருக்கும் ஜான் ஜெபராஜ் கடந்த ஆண்டு மே மாதம் தனது வீட்டில் நடந்த நிகழ்ச்சியின் போது 17 மற்றும் 14 வயதான சிறுமிகளை பாலியல் ரீதியாக தொல்லை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மூணாறுக்கு அருகே அவரை கைது செய்தனர்.
இதையடுத்து ஜாமீன் கேட்டு ஜான் ஜெபராஜ் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அருள், ஜான் ஜெபராஜை ஜாமீனில் விடுவித்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜான் ஜெபராஜை நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்னீர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த செல்வசங்கர் திமுக பாளையங்கோட்டை தெற்கு ஒன்றிய பொருளாளராக இருக்கிறார். இவரது மனைவி சரஸ்வதி பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய 9வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறார். அதிகாலை 3 மணி அளவில் இவர்கள் வீட்டின் முன்பு திடீரென்று பயங்கர சத்தம் கேட்டது. வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு ஆங்காங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடனே தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்துவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடய அறிவியல் துறையினரோடு இணைந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளையும் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சண்டை நிறுத்தம் நீடித்தாலும் பாகிஸ்தான் எல்லையோர மாவட்டங்களில் உள்ள தமிழக மாணவர்கள் தமிழக அரசு உதவியால் தங்கள் சொந்த ஊர்களுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த வகையில் பஞ்சாபிலிருந்து 16 மாணவ மாணவியர் 2 ரயில்களில் சென்னை திரும்பினர். அவர்களை அயலக தமிழர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதுவரை பதிவு செய்த 242 மாணவர்களும் தமிழ்நாடு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே லாரி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்தது. கோவையிலிருந்து சென்னைக்கு இரும்பு பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரி பெருந்துறை சீனாபுரம் அருகே சாலை வளைவில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. மேலும் சாலையில் கவிழ்ந்த நிலையிலேயே லாரி சறுக்கிச் சென்றதை பார்த்த அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓடினர். சாலை ஓரம் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் லாரி மோதியதில் இருசக்கர வாகனம் சேதமடைந்தது. லாரி ஓட்டுநர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். வடகாடு கிராமத்தில் பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என்று புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. வடகாட்டில் புறம்போக்கு நிலத்தில் கோயில் வகைப்பாடு என அமைந்துள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் மற்றும் அதே புறம்போக்கு நிலத்தில் அமைந்துள்ள வாலிபால் நிலம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இரு தரப்பினருடன் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் புறம்போக்கு கோயில் என்ற வகைப்பாடு நிலம் தொடர்பான வழக்கு ஆலங்குடி உரிமையியல் நீதிமன்றத்தில் இருப்பதால் அந்த வழக்கை விரைவில் விசாரணைக்கு கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை இரு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட நிலத்தில் பிரவேசிக்க கூடாது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. இதேபோல கடந்த 5ஆம் தேதி ஏற்பட்ட மோதலில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் பாதிப்படைந்த உடைமைகளுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை மூலம் கணக்கெடுப்பு செய்யப்பட்டு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கடந்த 5ஆம் தேதி இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட தகராறு தொடர்பாக இரு தரப்பினரும் தங்கள் இளைஞர்களுக்கு பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என அறிவுரை வழங்க வேண்டும். வடகாடு கிராமத்தில் டிஜிட்டல் பேனர் வைப்பதற்கு காவல்துறை மற்றும் உள்ளாட்சித் துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் கையெழுத்திட்டு சென்றனர். நடிகர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு ஆந்திராவைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்றுள்ள கிசா 47 பாடலில் கோவிந்தா பக்தி முழக்கத்தை தவறாக சித்தரித்திருப்பதாக பாஜக மற்றும் ஜனசேனா கட்சியினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மத நம்பிக்கையை புண்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரும் பாஜக பிரமுகருமான பானு பிரகாஷ் என்பவர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.